யார் புதிய டிஜிபி என்று சொல்வதற்கு முன்பாக ஒரு அதிர்ச்சிகரமான பிரேக்கிங் நியூஸை சொல்கிறேன். சங்கர் ஜிவார் 31/7/2025 அன்று ராஜினாமா செய்ய இருக்கிறார். ஏன் ராஜினாமா செய்கிறார் என்பதற்கு காரணங்கள் இருக்கின்றன, சொல்கிறேன். இந்த அதிகாரிகள் எப்படிப்பட்ட சதிகாரர்கள் என்பதை தமிழகம் புரிந்து கொள்ள வேண்டும், முதலமைச்சர் குறிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது நான் பேசுகிற இந்த போர்ஷனு வேறு யாருக்காகவும் அல்ல, அன்னிக்காக, அன்னியை நோக்கி நான் பேசுகிறேன். ஏன்னா முதல்வர் பொம்மை முதல்வர்ன்றதை நான் பலமுறை சொல்லிட்டேன். அவர்கிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லை. இவ்வளோ நாள் அன்னைக்கிட்ட சொல்கிறது சரியல்ல. ஏன்னா முதல்வர் இருக்கார். இப்போதும் முதல்வர் மருத்துவமனையில் ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறார். ஸோ இப்போ ஜெயலலிதாவுக்கு எளிதில் அணுக முடியாது, ஜெயலலிதாட்ட டக்குன்னு தகவலை போய் சேர்க்க முடியாது. ஆனால் சசிகலாவிடம் சொன்னால் அதன் மூலமாக தேவையான ரிலீஃபு கிடைக்கும். அதனால் நான் அன்னியாரிடம், பையன் வேஸ்ட்டு, அதனால் நான் அன்னியாருக்கு இந்த அப்பீலை வைக்கிறேன். அன்னியார் இதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா உளவுத்துறை அறிக்கையை அன்னியார் பார்க்க போகிறது இல்லை. இன்னொன்று உளவுத்துறை அறிக்கையில் என்ன இருக்குன்றது செந்தில்வேலு தினேச செந்தனை முடிவு பண்ணுறாங்க. அதனால் அன்னியார்கிட்ட என்ன நடந்துகிட்டு இருக்குது நாட்டில்ன்றது தெரிஞ்சு. அதுக்கு முன்னாடி இந்த டிஜிபி நியமனத்தில் மட்டும் ஏன் சிக்கல் அப்படின்றத நீங்களும் தெரிஞ்சுக்கணும், மக்களும் தெரிஞ்சுக்கணும். ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் மாநில அரசுகள் யாரை வேண்டுமானாலும் டிஜிபி அப்பாயின்ட் பண்ணலாம். 8 பேர் டிஜிபியாக இருக்காங்கன்னா 8 பேரில் ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணிவிட்டு அவங்கள டிஜிபியை போட்டு வச்சுருப்பாங்க. ஒரு 6 மாதம் கழித்து இந்த சங்கர் மேலே கஞ்சா கேஸ் போடுன்னு சொன்னால் அந்த டிஜிபி முடியாதுன்னு சொன்னான்னா தூக்கிட்டு அவனை வேற ஆளை போட்டுக்கிறது. இப்படி நடந்து கொண்டிருந்தது. 2006ஆம் ஆண்டு காவல்துறை சீர்திருத்தங்கள் தொடர்பாக உச்சநீதிமன்றம் பிரகாஷ் சிங் என்ற வழக்கில் ஒரு மிக விரிவான தீர்ப்பை வழங்கியது. பிரகாஷ் சிங் என்பவர் யார் என்றால், டிஜிபியாக அஸ்ஸாம் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் டிஜிபியாக இருந்து ஓய்வு பெற்ற ஒரு ஐபிஎஸ் அதிகாரி. அவர் காவல்துறையில் சீர்திருத்தங்கள் வேண்டும், காவல்துறையை தங்களுடைய கைப்பாவைகளாக அரசியல் கட்சிகள், ஆளும் அரசுகள் பயன்படுத்துகின்றன. காவல்துறை மக்களுக்காக சேவையாற்ற வேண்டிய ஒரு துறை. அதனால் காவல்துறை சுதந்திரமாக மக்கள் பணியில் கவனம் செலுத்தும் வகையில் இந்த அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு வேண்டும். அதனால் காவல்துறையில் சீர்திருத்தங்கள் வேண்டும்னு ஒரு மனுவை தாக்கல் செய்கிறார். அந்த மனுவில் செப்டம்பர் 2006 உச்சநீதிமன்றம் விரிவான உத்தரவுகளை பிறப்பிக்கிறது. அதில் ஒரு உத்தரவு என்னவென்று, ஒரு மாநிலத்தின் டிஜிபியாக இருப்பவருக்கு குறைந்தபட்சம் 2 ஆண்டுகள் பணி உத்தரவாதம் வழங்க வேண்டும். இப்போ என்னென்னா, இப்போ ஜட்ஜாக ஒருத்தர் ஆகிட்டார்னா அவர் யாராவது மாற்ற முடியுமா? அவரை வீட்டுக்கு அனுப்ப முடியுமா? முடியாது. அது போல் ஒரு பாதுகாப்பு டிஜிபிக்கு கொடுத்தால் அந்த டிஜிபி விருப்பு வெறுப்பின்றி துணிச்சலாக தன்னுடைய பணியை செய்வார். அப்படின்றதுனால ஒரு மாநிலத்தின் தலைமை காவல்துறை அதிகாரியாக, சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக நியமிக்கப்படும் நபருக்கு 2 ஆண்டுகள் உத்தரவாதமான பணி. இப்போ ஒருத்தர் 60 வயசில் ஓய்வு பெறணும், 59 போட்டோன்னா அவர் 1 வருஷம் தானே இருப்பார். அதுபோல் இருக்கக்கூடாது என்பதற்காக இப்படி டிஜிபியாக நியமிக்கப்படுபவர் எந்த வயதில் இருந்தாலும் அவர் 2 ஆண்டுகள் நீடிப்பார். இப்போ ஒருத்தரை 59 வயசில் போட்டால் அவர் 61 வயசு வரைக்கும் டிஜிபியாக இருப்பார். இப்படி ஒரு தீர்ப்பை 2006 வழங்குகிறது. அப்புறம் தேவையில்லாமல் பணி நீட்டிப்பு வழங்கக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் இந்த டிஜிபியாக இப்படி நியமிக்கப்படுபவரை மாநில அரசு அவங்க இஷ்டத்துக்கு போடக்கூடாது. தகுதியான அதிகாரிகளின் பட்டியலை மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்திற்கு அனுப்ப வேண்டும். மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் அந்த அவர்கள் அனுப்பும் பட்டியலிலிருந்து ஒரு 3 பேரை தேர்ந்தெடுத்து மாநில அரசுக்கு அனுப்ப வேண்டும். மாநில அரசு அந்த 3 பேரில் யாராவது ஒருத்தரை நீங்கள் நியமிச்சுக்கலாம். அதில் சீனியாரிட்டிலாம் மெயின்டைன் பண்ணோம். அதில் சில கண்டிஷன்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஜெயலலிதா என்ன பண்ணாங்க, ராமானுஜர் ரிட்டையர் ஆகிறாரு, அவருக்கு வயசு 60, மே மாதம் ரிட்டையர் ஆகிறாரு. மே 31 அன்றைக்கி ரிட்டையர் ஆகிறான்னு வச்சுங்க. மே 31 அன்றைக்கி அவர் டிஜிபி அப்பாயின்ட் பண்ணிட்டாங்க. டிஜிபியாக நியமிக்கப்படுவருக்கு தான் 2 வருஷம் பணி நீட்டிப்பு கிடைக்கும்ல, ரிட்டையர் ஆனோன்னா 2 வருஷம் எக்ஸ்டென்ஷன் ராமானுஜத்துக்கு. இப்படி பல மாநிலங்கள் பண்ண தொடங்கிட்டாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க, திருப்பி போய் இந்த பிரகாஷ் சிங் வழக்கில் மனு தொடுத்தவர்களே திருப்பி போய் இந்த மாதிரி ஃப்ராடுத்தனம் பண்ணுறாங்க. லார்ட்ஷிப்பு நீங்கள் 2 வருஷம் மினிமம் கேரண்டின்னு கொடுத்தீங்க, ஆனால் இவங்க ரிட்டையர் ஆகிற அன்னைக்கு அப்பாயின்மெண்ட்டை போட்டு இந்த 2 வருஷத்தை சட்டவிரோத எக்ஸ்டென்ஷனாக பண்ணிக்கிறாங்க, நீங்கள் தான் நியாயம் சொல்லணும் அப்படின்னு சொன்ன உடனே உச்சநீதிமன்றம் என்ன பண்ணுதுன்னா, இது மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி ஃப்ராடுத்தனம் பண்ணுறீங்கன்னு தெரிய வருது. ஸோ இந்த யூபிஎஸ்சிக்கு பட்டியல் அனுப்புகிறீங்கல்ல, இந்த பட்டியல் அனுப்பும்போது என்னைக்கு வேக்கன்சி உருவாகுதோ அந்த டேட் அன்னைக்கு குறைந்தது 6 மாதம் சர்வீஸ் இருக்கக்கூடிய ஆட்களின் பெயரை மட்டும்தான் நீங்கள் பட்டியலில் அனுப்ப வேண்டும் அப்படின்னு உத்தரவு போட்டு விடுகிறார். ஸோ அதன்படி அந்த உத்தரவிலேயே வேக்கன்சி என்றைக்கு உருவாகிறதோ குறைந்தது 3 மாதத்துக்கு முன்பாக இதை அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தமிழக அரசு மே மாதம் அனுப்பியிருக்க வேண்டும். இன்றைக்கி வரைக்கும் இவங்க அனுப்பலை அப்படின்றத நான் கடந்த வாரம் பேசியிருந்தோம். ஹிந்துவில் நியூஸ் வந்துச்சு. அதுக்கு பிறகு அனுப்ப போகிறாங்கன்ற விஷயத்தையெல்லாம் நாம் பதிவு பண்ணியிருந்தோம்.
இப்போது இந்த சங்கர் ஜிவால் ராஜினாமா என்ற விஷயம் புதிய விஷயம். இதற்கு பின்னணி இருக்குது. நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், அன்றைக்கி தான் அதை சொல்கிறேன். இந்த ஃப்ராடுகார பயலுங்க என்ன பண்ணுறாங்கன்றத அந்நியார் புரிந்து கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஸோ இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த பட்டியல், சீனியாரிட்டி லிஸ்ட் படி பட்டியலை, தகுதியானவர்களின் பட்டியலை அனுப்பினால் முதல் 3 இடத்தில் இருப்பவர்களை யூபிஎஸ்சி தேர்ந்தெடுத்து அனுப்பும். அந்த முதல் 3 இடத்தில் இருப்பவர்கள் திருமதி சீமா அகர்வால், திரு ராஜீவ்குமார், திரு சந்தீப் ராய் ராத்தோர் ஆகிய 3 தான் இந்த பட்டியலில் இருப்பவங்க. இந்த 3 பட்டியலில் வேறு யாரையும் ஏன் சேர்க்க முடியாது என்றால், அவங்களுக்கு இந்த போதுமான சர்வீஸில் வேக்கன்சி என்றைக்கு உருவாகுது? சங்கர் ஜிவால் 31/8 அன்று ஓய்வு பெறுகிறார். 31/8 அன்று சங்கர் ஜிவால் ஓய்வு பெற்றால் அந்த தேதிக்கு அபய்குமார் சிங் என்று இப்போது லஞ்ச ஒழிப்புத்துறையின் இயக்குநராக இருக்கக்கூடியவர் தகுதி இழப்பாகி விடுவார். ஏன்னா அவர் ஜனவரி மாதம் ரிட்டையர் ஆகிறார். ஓகேவா? அதனால் அவர் பெயரை இந்த பட்டியலே அனுப்ப முடியாது. ஓகே, சரி. இப்போது இருக்கக்கூடிய இந்த சீமா அகர்வால், ராஜீவ்குமார் மற்றும் ராத்தோர் ஆகிய 3 பேரையுமே தமிழ்நாடு டிஜிபி ஆக்கக்கூடாது என்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த மாஃபியா கூட்டம் நினைக்கிறது. சீமா அகர்வால், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், திரு AK விஸ்வநாதன் அவர்களின் மனைவி, நேர்மையான அதிகாரி. அவர் சட்டப்படி தான் செய்வார். இவங்க சொல்கிறது எதையும் கேட்க மாட்டார். போலீஸ் ஃபோர்ஸாக நடத்துவார். ராஜீவ்குமார் யார், எப்படி இருப்பார்ன்றதை இங்கே இருப்பவங்க மறந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக அவர் மத்திய அரசு பணியில் இருக்கிறார். சந்தீப் ராய் ராத்தோர் வரவே கூடாது என்று ஐஸ்கிரீம் அதிகாரி தீவிரமாக இருக்கிறார். ஏன்னா அவர் நமக்கு ஆபத்து என்பதால் அவர் ஐஸ்கிரீம் அதிகாரி யாரும் தெரியாது. அருண் தான் ஐஸ்கிரீம் அதிகாரி, சரியா? அவர் தீவிரமாக இருக்கிறார். ஸோ ஆனால் வேறு வழி இல்லை. சீமா அகர்வால், ராஜீவ்குமார் மற்றும் சந்தீப் ராய் ராத்தோர் இவர்களை விட்டால் வேறு யாரையும் நியமிக்க முடியாது. இப்போது ராஜீவ்குமாரை அணுகி, சார் நீங்கள் தமிழ்நாடு டிஜிபியாக வர்றீங்களான்னு கேட்டால் அவர் வர்றேன் வரல அப்படின்ட்டு அவரோட விருப்பத்தை தெரிவிக்க வாய்ப்பு இருக்கிறது இல்லையா? ஒரு 3 நாட்களுக்கு முன்பு அவரை அணுகி கேட்கிறார்கள். இல்லைங்க, நான் பார்டர் போலீஸில் இருக்கிறேன், நான் இங்கே இருந்துக்கிறேன், எனக்கு இங்கே வர்ற ஐடியாவில் எனக்கு இங்கே யாரையுமே தெரியாது, ஸ்டேட்டே மறந்து போச்சு எனக்கு என்று அவர் சொன்னதும், அப்படின்னா அதை எழுதி கொடுத்தது சார் என்கிறார்கள். சரி என்று அவர் எழுதி கொடுத்தால், அந்த மாதிரி எனக்கு வேண்டாம் என்று சொல்லும் அதிகாரி எழுதி கொடுத்தா அவரோட பேர் பரிசீலனையில் வைக்க வேணும். ஸோ இப்போ அவர் பேரை எடுத்துட்டா அடுத்தது யார் வருவார்? அபய்குமார் சிங் 4ஆவதாக இருக்கார். இப்போது ஆனால் அவரால் டிசம்பர் மாதம் வரைக்கும், அதாவது அவருக்கு அடுத்த 6 மாதம் இல்லை, அதுக்கு முன்னாடியே ரிட்டையர்ட் ஆகிறார். இப்போது அபய்குமார் சிங் ஜனவரி மாதம் ஓய்வு பெறுவதால் 31/8 அன்று சங்கர் ஜிவால் ஓய்வு பெறும் அன்று அபய்குமார் சிங்கோட பெயரை உள்ளே சேர்க்க முடியாது. அவர் தகுதியற்றவர் ஆகிவிடுகிறார். அவரை தகுதி உள்ளவராக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், சங்கர் ஜிவால் ஓய்வு பெற வேண்டும். 1 மாதம் முன்னதாக ஓய்வு பெற்றால் ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, சரியா 6 மாதம் வந்துருச்சா? அபய்குமார் சிங் உள்ளே வந்துடுவாரா? சரி, அபய்குமார் சிங்கை ஏன் சேர்க்க வேண்டும் என்றால், சொல்லட்டுமாங்க சார், அபய்குமார் சிங் யாருன்னா, ஏற்கனவே இந்த டாஸ்மாக் வழக்குலலாம் FIR இருந்தது இல்லை, அதை எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணார். அதுக்கப்புறம் பண்ணிட்டாரு. அவருக்கு வருத்தம் என்னவென்றால், நீங்கள் சொன்னபடியெல்லாம் கேஸை மூடி கொடுத்தேன்னு 40 FIR இது வரைக்கும் நான் க்ளோஸ் பண்ணி EDயிலேருந்து இவங்களை காப்பாற்றிருக்கேன். மணல் FIR க்ளோஸ் பண்ணி கொடுத்தேன், டாஸ்மாக் FIR க்ளோஸ் பண்ணி கொடுத்தேன், திமுக மந்திரிங்க மேலே இருந்த கேஸுங்களை க்ளோஸ் பண்ணி கொடுத்தேன், சேகர்பாபு பின்னி மில்லில் 10 லட்ச ரூபா லஞ்சம் வாங்கின கேஸை, சுனில் கேட்பாலியா கேஸையும் சேகர்பாபு கேஸையும் க்ளோஸ் பண்ணி கொடுத்தேன். 40 FIR நான் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்குறேன், எனக்குன்னு எதுவுமே நீங்கள் செய்யலைன்னா எப்படி என்று கேட்டதும், கவலை விடு, உன்னை டிஜிபி ஆக்குறோம், அப்போ நீ என்ன செய்வேன்னொடனே சிஎம் மாதிரியே நானும் பொம்மை டிஜிபியாக இருக்கேன் சார் என்று அவர் ஒப்புக்கொண்டு விட்டார். சிஎம்மோட ஒஸ்ட்டு. இந்த நேர்மைன்னா எல்லாரும் நிறைய பேர் என்ன நினச்சிருக்காங்கன்னா, கை நீட்டி காசு வாங்காமல் இருக்கிறது தான் நேர்மைன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அபய்குமார் சிங் இன்றைக்கி வரைக்கும் கரப்ட் கிடையாது. எல்லோரும் சொல்லுவாங்க ஹீஸ் நாட் கரப்ட், காசு வாங்க மாட்டார். ஆனால் EDயிலேருந்து இவங்களை காப்பாற்றணுன்றதுக்காக FIR க்ளோஸ் பண்ணி தர்றது நேர்மையான செயலா? இது காசு வாங்குறவனே பரவாயில்ல, இது நீ கை நீட்டி காசு வாங்கிக்கலாம். இது அயோக்கியத்தனம். லஞ்ச ஒழிப்புத்துறைன்றது லஞ்சத்தை ஒடுக்கி இருக்கிற துறை. அந்த துறையில் இந்த ஃப்ராடுத்தனம் பண்ணிங்கன்னா இதுக்கு நீ காசே வாங்கிடலாம். ஸோ உங்களுக்கு வாக்கப்பட்டு நான் என்னத்தை கண்டேன் அப்படி தான் கேட்டிருக்காரு. கேட்ட உடனே இதை காண்றதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம். ஸோ இப்போது சங்கர் ஜிவால் எதற்காக போக வேண்டும் 1 மாதம் முன்பு? அதான் அவர் ராஜினாமா பண்ண மாட்டேன்னு சொல்லலாம். நீ 1 மாதம் முன்னாடி ராஜினாமா பண்ணனா உனக்கு TNPC சேர்மேன் இது போன்ற பதவிகளை தருகிறேன் என்று சொன்னால், ஆகஸ்ட் மாதம் ரிட்டையர் ஆனன்னா வீட்டுக்கு போய் உட்காந்துருக்கணும்.
ஜூலை மாதம் ரிட்டையர் ஆனான்னா நீ வந்து தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேவைன்னா அது போல் இப்போ வேக்கன்சி இல்லை, அது போல் ரெரா சேர்மன் ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி இது போல் ஒரு பதவியை உனக்கு தருவோம், என்ன சொல்கிறேன் என்று கேட்டால் அவர் என்ன சொல்லுவார்? ஆட்சி மாற்றம் வந்தால் அவர் மாற்றிட மாட்டாங்களா? அந்த மாதிரி போஸ்ட்டுக்கு போனால் மாற்ற முடியாது. ஏன்னா இந்த எல்லாவற்றையும் விட பெரிய போதை அதிகார போதை. அந்த பதவியில் இருந்துக்கிட்டு இப்போ நம்ம மற்ற பதவிகளில் சாதாரண பதவி, போலீஸில் இந்த பவர், எனார்மஸ் பவர், ஐயா 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 ஐயான்னு வாங்க, அது இல்லைன்னு கையெல்லாம் உதறும். ஐஸ்கிரீம் அதிகாரிக்கு இப்படி தான், அந்த பவரில் இல்லைன்னா கையை உதறும். ஸோ இப்போது திருப்பி இவருக்கு வந்து அரசு அதிகாரி அந்த படோடோபமான ஒரு பதவி வந்து 3 வருஷத்துக்கு கொடுத்தா இது லாபம் தானே ஜிவாலுக்கு? இந்த ஒரு மாதம் முன்னாடி போய்டுறதுனால என்ன கெட்டு போயிடுது? பட் யூபிஎஸ்சி வந்து அதை அனுமதிக்கணும்ல சார், உங்களுக்கு ராஜினாமா தரோன்னு அவங்க தானே சொல்லணும். அது ஸ்டேட் கவர்மெண்ட்டில் அவர் நான் போகிறேன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. இவங்களே ஸ்டேட் கவர்மெண்ட்டே ரிலீவ் பண்ணிடலாம். சார் இந்த பட்டியல் அனுப்பி வச்சதா செய்தி வந்துச்சு, நான் அனுப்பலையா சார்? அனுப்பல, இப்போ தான் அனுப்ப போகிறாங்க. அதுக்குள்ளே தான் இது நடக்குது. ராஜீவ்குமார்கிட்ட கேட்குறாங்க, கேட்டோன்னா அவர் இல்லைன்னு சொன்னோன்னே அபய்குமார் சிங் பேரை சேர்த்து அனுப்பலாம்ல பட்டியல். இப்போது ஜிவால் ரிசைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டாருன்னா அபய்குமார் சிங் பேரை சேர்க்கலாம். அதை உறுதிப்படுத்தணும்ல. ஏழுமலையானே எனக்கு நல்ல வழியை காட்டு, எனக்கு நல்ல பதவியை வாங்கி கொடு என்று கடந்த 2 நாட்களுக்கு முன்பு திருப்பதி ஏழுமலையானே ஜிவால் அவர்கள் சென்று தரிசித்து விட்டு வந்தார். வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டியில். ஏழுமலையான் வாங்கி கொடுத்துட்டார் சார். கொடுத்துட்டாரு. ரிட்டையர் ஆகி வீட்டில் உட்கார்றவருக்கு ஒரு பதவியை கொடுக்குறாரு. லாபம் தானே. சரி, 1 மாதம் டிஜிபியாக எக்ஸஸாக இருந்து என்ன கீழ்ச்சிடுவார் இவர்? இவ்வளோ நாள் என்ன கீழ்ச்சார்? இப்போ 31 எல்லாருக்கும் சரியாயிடுச்சா? அபய்குமார் சிங் வந்தால் அவர் பொம்மை முதல்வர் போலவே பொம்மை டிஜிபி, ஃபாதர் ஜான் தான் டிஜிபி. என்ன சொன்னாலும் தலையாட்டுவார். நான் அவர்கிட்ட வேலை பார்த்துருக்கேன். எனக்கு துணை இயக்குனராக இருந்தார். நான் லஞ்ச ஒழிப்புத்துறையில் பணியாற்றும் போது துணை இயக்குனராக இருந்தார். இது போல் ஒரு மண்ணு மூட்டையை நீங்கள் பார்க்கவே முடியாது. இதுதான் அபய்குமார் சிங். ஆனால் அவருக்கும் பதவி ஆசை. 40 எஃப்ஐஆரை க்ளோஸ் பண்ணி கொடுத்தேன், ஒன்றுமே பண்ணலையே சார். இதுக்கு நடுவில் சார் பொதுநல வழக்கு போட்டாங்களே சார், இதை மாதிரி எஃப்ஐஆர் டாஸ்மாக் தொடர்பான எஃப்ஐஆர் க்ளோஸ் அது அப்படியே நிலுவையில் இருக்கிறது. என்ன நிலுவையில் இருக்குது? க்ளோஸ் பண்ணியிருக்காங்கன்ட்டு ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்க. எனக்கு ஞாபகம் இருக்குது, சம்மர் வெக்கேஷனில். அப்போ கூட ஜட்ஜு சொன்னார், நீங்கள் இப்போதைக்கு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுங்க, ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுங்க என்ன போட்டால் அதான் ஸ்டே ஆகிடுச்சே. ஆமாம், சுனில் கேட்பாலியா கேஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க, பின்னி மில் கேஸ் எல்லாம் முடிச்சிட்டாங்க. என்ன பண்ண முடிஞ்சு? ஸோ இதே போல் ஒரு பொம்மை டிஜிபியை கொண்டு வந்து வைத்து கொள்ளலாம் என்பது தான் இவர்களோட திட்டம். இது பிளான் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு வாரத்தில் ஜிவால் ராஜினாமா விருப்ப ஓய்வு விஆர்எஸ் கொடுக்கவில்லை என்றால் இயல்பாக நடக்கும். ஒன்று சீமா அகர்வால் அல்லது சந்தீப் ராய் ராத்தோர், இருவரில் ஒருவர் டிஜிபி ஆவார்கள் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். திருப்பதிக்கெல்லாம் செல்வதை எல்லாம் பார்த்தால் அநேகமாக 31/7 அன்று ஜிவால் விருப்ப ஓய்வில் சென்று விடுவார். அவர் விருப்ப ஓய்வில் போனால் 6 மாதம் இருக்குது. அந்த 6 மாதத்தில் அபய்குமார் சிங் தகுதியானவராகி விடுகிறார். இதை வந்து ஏன் நான் அன்னிக்கிட்ட சொல்கிறேன்னா, அன்னி இதை தடுக்க வேண்டும். அவங்க தடுப்பாங்களா சார்? கூப்பிட்டு திட்டுவாங்க, எதுக்காக இதை பண்ணுறீங்கன்ட்டு அட்லீஸ்ட் கேட்பாங்கல்ல. சார் இப்படி நடந்தால் மறுபடியும் திமுக ஆட்சிக்கு தானே சார் பாதிப்பு ஏற்படும் காவல்துறையால். அதனால்தான் அந்நியாரிடம் சொல்லுகிறேன், உங்கள் ஆட்சியின் நல்லதுக்காக தான் நான் சொல்கிறேன். காவல்துறை ஒழுங்காக இருந்தால் குறைஞ்சது இந்த 6 மாதமாவது கெட்ட பேர் இல்லாமல் இருக்கும். பொம்மை டிஜிபி கொண்டு வந்து உட்கார வச்சிங்கன்னா உங்கள் ஆட்சி நேராக முட்டு சந்துக்கு செல்லப்போகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த யூபிஎஸ்சியோட சர்க்குலர் 26 செப்டம்பர் 2023 சர்க்குலரில் த ஆஃபீஸர் ஷுட் ஹவ் ரெசிடுவல் சர்வீஸ் ஆஃப் 6 months ஆர் மோர் ஃப்ரம் த டேட் ஆஃப் அக்கரன்ஸ் ஆஃப் வேக்கன்சி இன் த போஸ்ட் ஆஃப் HOPF. அப்போ 31/8னா அபய்குமார் சிங் வரல. இதுதான் இதோட ரூல் பொசிஷன். அந்நியார் பார்த்துவிட்டு இந்த அதிகாரிகள் எப்படி தங்களுக்கு அவர் கணவரை ஏமாற்றுகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு, கணவரை போல் என்னையும் ஏமாற்ற முடியாது என்பதை புரிந்து கொண்டு உடனடியாக தகுதியான நபர்களின் பெயரை யூபிஎஸ்சிக்கு அனுப்ப வேண்டும் என்று அந்நியார் உத்தரவிட வேண்டும் என்று அந்நியாரிடம் கோரிக்கை வைக்கிறேன்.